பள்ளிக்கூடத்துக்கு போன மாணவன் சடலமா மீட்கப்பட்டிருக்காரு. சக மாணவனோடு ஏற்பட்ட சண்டை தான் மரணத்துக்கு காரணம்னு பெற்றோர் குற்றம் சாட்டும் நிலையில் உண்மையில் நடந்தது என்ன? காலையில் பள்ளிக்கு சென்ற மகனை சீருடையோடு பிணவரையில் பார்த்த பெற்றோர்களும் உறவினர்களும் சாலை மறியலில் உதித்த காட்சிகள்தான் இது. மாணவன் மரணம் விபத்து என போலீசார் தெரிவிக்க, இது சந்தேக மரணம் என நீதி கேட்டு நடந்திருக்கிறது இந்த போராட்டம். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் LIC பழனி நகர் பகுதியைச் சேர்ந்தவர்கள் பிரகாஷ் வனிதா தம்பதி. இவர்களது மகன் கவின்ராஜ் அருகில் உள்ள அரசு பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வந்திருக்கிறார். சம்பவத்தன்று வழக்கம் போல பள்ளிக்கு கிளம்பி போன கவின்ராஜ் பள்ளியின் கழிவறையில் மயங்கி கிடந்ததாக சொல்லி மருத்துவமனைக்கு ஆசிரியர்கள் தூக்கி வந்திருக்கிறார்கள். அவரை பரிசோதித்த டாக்டர்கள் கவின்ராஜ் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கைவிரித்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினருக்கும் பெற்றோருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விரைந்து வந்த போலீசார் இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். பள்ளிக்கு வந்த கவின்ராஜ் காலை இடைவேளையில் மற்றவர்களோடு சேர்ந்து கழிவறைக்கு சென்றிருக்கிறார். இடைவேளை முடிந்ததும் அனைவரும் மீண்டும் வகுப்புக்கு வந்திருக்கிறார்கள். ஆனால் கவின்ராஜ் மட்டும் வகுப்பு ஆரம்பித்தும் வரவில்லை. இதனால் சந்தேகமடைந்த சக மாணவர்கள் கவின்ராஜை தேடியிருக்கிறார்கள். அப்போது அவர் பயன்பாட்டில் இல்லாத ஒரு கழிவறையில் மயங்கி கிடப்பதை பார்த்து கூச்சலிட்டதாகவும் அதன் பிறகே ஆசிரியர்கள் ஓடி வந்ததாகவும் விசாரணையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் மாணவனின் பெற்றோர்களோ இதை கொஞ்சமும் நம்பவில்லை. கவின்ராஜ் வழுக்கி விழுந்தோ அல்லது மயங்கி விழுந்தோ இறந்திருக்க வாய்ப்பில்லை என்பது அவர்களின் வாதம். இதற்கு காரணம் 2 நாட்களுக்கு முன்பு கவின்ராஜுக்கும் அதே பள்ளியில் படித்து வந்த மற்றொரு மாணவனுக்கும் பிரச்சனை இருந்ததாகவும், அப்போது அந்த மாணவன் கவின்ராஜை அடித்ததாகவும், அதன் பிறகு விடுப்பிலிருந்த மாணவன் சம்பவத்தன்றுதான் பள்ளிக்கு வந்திருப்பதால் ஏதோ அசம்பாவிதம் நடந்திருக்கலாம் எனவும் கவின்ராஜின் பெற்றோர் குற்றம் சாட்டியிருந்தனர். இன்னொரு பையனுக்கும் அவனுக்கு ஏதோ பிரச்சனை, அன்னைக்கு அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சோம். அது எங்ககிட்டயும் சொல்ல கிடையாது, அது பையனோட தப்பு, நாங்கள் அதை ஒத்துக்கிறோம். சரிங்களா? இது நாள் வரைக்கும் அந்த பசங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்களாமா. அன்னைக்கே மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்கிறாங்க. அது அந்த பையன் என்கிட்ட சொல்லு கிடையாது. சொல்லியிருந்தா நாங்கள் அன்னைக்கு கேட்டிருப்போம். இன்னைக்கு அந்த பையன் அடிச்சு 2 நாள் ஸ்கூலுக்கு வரலையாமா. யாரு? அந்த ஆப்போசிட் பையன், அவன் ஸ்கூலுக்கு வரலையாமா. இன்னைக்கு அந்த பையன் வந்திருக்கிறான். இன்னைக்கு ஏதோ நடந்திருக்கணும், இந்த பிரச்சனை ஏதோ நடந்திருக்குது. ஆனால் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஸ்கூலுக்கு உள்ள போய் கேட்டதுக்கு என்ன சொல்றாங்களாமா, பையன் நாங்கள் பேச வச்சுட்டு இப்படித்தான் உழந்தான் அப்படின்னு சொல்லிட்டாங்களா. அதாவது மயக்கம் போட்டு பையன் கீழே விழுந்துட்டானாமா. பையன் உழந்ததுல அவங்க அடிச்சதுல எந்திரிச்சு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. அதனால பையன் நம்ம முடிஞ்சு போயிட்டாங்க. பையன் முடிகிற அளவுக்கு அடிச்சிருக்கிறானுங்க. அது நீங்க என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்களோ எடுங்க, எடுக்கலைன்னா நாங்க எடுத்துருவோம். இதற்கிடையே கவின்ராஜின் பெற்றோர்களிடம் அதே பள்ளியில் படிக்கும் சக மாணவன் பேசிய வீடியோ இன்னும் பதற்றத்தை அதிகமாக்கியது. அதுக்கு அவன் அடிச்சான், இங்கே அடிச்சானா, அடிச்சான், இங்க நெஞ்சில ஒரு அடி, தொண்டையில மேய்ச்சான், அவனால முடியல, கீழே விழுந்தான். இதெல்லாம் எந்த இடத்துல நடந்துட்டு இருக்குது? எப்படி யூஸ் பண்ற பாத்ரூம்பா இல்ல யூஸ் பண்ணாத பாத்ரூம்பா? சரி. இந்த பையன் கூட யாரும் இல்லையா? இருந்தோம், தடுக்கு எல்லாம் அடிச்சான். அவங்க எத்தனை பேர்? ஒருத்தன் மட்டும் தான் அடிச்சானா? இல்ல ஒருத்தனை தடுக்க முடியல உங்களால? அவன் பேர் என்ன? எத்தனாவது படிக்கிறான்? அந்த வீடியோவில் கவின்ராஜோடு 2 நாட்களுக்கு முன் சண்டையிட்ட மாணவன் சம்பவத்தன்று இடைவேளையில் மீண்டும் சண்டைக்கு அழைத்ததாகவும் இருவருக்கும் மோதல் நடந்ததாகவும் கூறியிருக்கிறார். தனது மகனை சக மாணவன் அடித்து கொலை செய்திருக்கிறார் என கவின்ராஜின் பெற்றோர் குற்றம் சாட்டவே போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். பிரேத பரிசோதனை அறிக்கை வரும் பட்சத்தில்தான் உண்மை என்ன என்று முழுமையாக தெரியவரும்.
உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.